Hi students, welcome to GMAX Tamil. Today we are going to see exercise 1.2, question number 3. Which of the following sets are equivalent or unequal or equal sets? Before going to the answer, what's the equivalent set? Equivalent set, same number of elements. Equivalent set means same number of elements. அதாவது தமிழ்ல சமான கணங்கள் முடிவுறு கணங்களில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமமா இருக்கணும். அதான் ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் செட்ஸ்னா என்ன? எக்ஸாக்ட்லி த சேம் எலிமெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி த சேம் எலிமெண்ட்ஸ் விச் இஸ் நோன் அஸ் ஈக்குவல் செட்ஸ். சமகணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஏ த செட் ஆஃப் ஆல் த செட் ஆஃப் வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். அதாவது ஒரு செட்ல வவல்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்க வவல்ஸ். அப்ப எப்படி எழுதலாம்? செட் ஏ AEIOU அப்படின்னு எழுதலாம். அப்ப n of a என்ன எழுதலாம்? n of a is equal to 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதனால n of a 5 எழுதலாம். அடுத்தது பாருங்க, செட் B ல the set of all letters in the word vowel. அப்ப இந்த செட்ல இருக்க என்னலாம்? all letters in the word vowel. அப்ப செட் B எப்படி எழுதலாம்? vowel VOWEL அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்ப n of b என்னவா இருக்கும்? n of b எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? how many elements here? 1 2 3 4 5. அப்ப இங்க பாருங்க, n of a which is equal to n of b. ரெண்டுமே எலிமெண்ட் சேமா இருக்கு. எலிமெண்ட் சேமா இருந்துச்சுன்னா என்னன்னு பார்த்திருக்கோம்? ஈக்குவலன்ட் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப இது வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ். ஈக்குவலன்ட் செட்ஸ் அதாவது தமிழ்ல சமான கணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சமான கணங்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல சமான கணங்கள் சொல்லலாம். ஏன்னா n of a, n of b both are equal. So we can tell it as a equivalent sets. அடுத்தது பாருங்க, செகண்ட் ஒன்ல C, செட் C இங்க கொடுத்திருக்காங்க. செட் C 2 3 4 5. என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 3 4 5. அப்ப n of C என்ன எழுதலாம்? n of C equal to 4 elements are there. n of C என்ன எழுதலாம்? 4 element எழுதலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, D ல x such that x belongs to W 1 less than x less than 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது x ஓட வேல்யூ 1க்கு அதிகமா இருக்கணும், அதே சமயம் 5 விட கம்மியா இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம்? D செட் D எப்படி எழுதலாம்? இது வந்து 2 3 4 மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா 5ங்கிற இடத்துல இங்க லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க, ஈக்குவல் டு கொடுக்கல. அப்ப 2 3 4 அப்படின்னு எழுதலாம். 2 3 4 எழுதலாமா? அப்ப n of C என்ன? n of C வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 4ன்ட்டு. n of D என்னவா இருக்கும்? only 3 elements. அப்ப இங்க பாருங்க, n of C 4, n of D 3 இருக்கு. இது ரெண்டும் டிஃபரன்ஸா இருக்கு இல்லைங்களா? ரெண்டு செட்டும் சமமா இல்லாம இருக்கு. ரெண்டு செட்டும் சமமா இல்லாம இருக்கு. இது என்ன சொல்லலாம்? unequal sets அப்படின்னு சொல்லலாம். unequal sets அதாவது சமமற்ற கணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சமமற்ற கணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3ல x such that x is a letter the word life அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது y என்ன கொடுத்திருக்காங்க? FILE அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்ப xக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். x எடுத்துவோமா? x என்னவா இருக்கும்? such that இங்க letters LIFE அப்படின்னு எழுதிக்கலாமா? LIFE இதுதான் இதுல இருக்க லெட்டர்ஸ். அப்ப n of x என்னவா இருக்கும்? n of x number of elements எவ்வளவு இருக்கு? 4. அடுத்தது பாருங்க, y ல என்ன கொடுத்திருக்காங்க? y equal to FILE அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப n of y என்னவா இருக்க முடியும்? 4. அப்ப both are equal. இங்க பாருங்க, letters பார்த்தாலும் இங்க elements n of x which is equal to n of y. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இங்க லெட்டர் L இருக்கு எலிமெண்டா, இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. அடுத்தது பாருங்க I, அடுத்தது பாருங்க F E,
இங்க எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கு. அங்க உள்ள இருக்க எலிமெண்ட்ஸும் ஒரே லெட்டர் சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப இதை என்ன சொல்லலாம்? ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஈக்குவல் செட்ஸ் அதாவது தமிழ்ல சமகணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சமகணங்கள். சமகணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் 4ல x such that x is a prime number and 3 less than x less than 23. அதாவது prime xங்கிற இதுல prime numbers வந்துட்டு எப்படி இருக்கணுமா? 3க்கு அதிகமா இருக்கணும். அதே சமயம் 23 விட கம்மியா இருக்கணும். அப்ப G செட்ல என்னென்ன prime numbers எடுக்கலாமா நம்ம? என்ன prime number? 5, 7, 11, 13, 17, 19. இல்லைங்களா? அப்ப n of G என்னவா இருக்கும்? number of elements 1, 2, 3, 4, 5, 6. number of elements 6. அடுத்தது பாருங்க Hக்கு இங்க divisor of 18 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப divisor of 18னா 18 டிவைட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸும் எழுதணும். என்னென்னலாம்? 1, 2, 3, 6, 9, 18. பாருங்க 1 into 18 வந்துருச்சு. 2 9s are 18, 3 6 are 18. அப்ப n of h என்னவா இருக்க முடியும்? கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6. இங்க பாருங்க இங்க n of g and n of h both are equal. ஆனா அதே சமயம் உள்ளுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் பாருங்க டிஃபர் ஆகுது இல்லைங்களா? அப்ப இது வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ். ஈக்குவலன்ட் செட்ஸ் அதாவது தமிழ்ல சமான கணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து செட்ஸ் பார்த்திருக்கோம். ஈக்குவல் செட்ஸ், ஈக்குவலன்ட், அப்புறம் அன்ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவலன்ட் செட்ஸ்னா சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அன்ஈக்குவல்னா சமமற்ற கணங்கள். அதாவது அன்ஈக்குவல் செட்ஸ்ல சமமற்ற அங்க இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து சமமற்றதா இருக்கும். ஈக்குவல் செட்ஸ்ல எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி த சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜிமேக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.